சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கும் மேலா இணைந்து வாழ்ந்து வந்த அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு பிரிந்தாங்க. 2 பேருக்கும் மகன்கள் இருக்கிறாங்க. இப்போது அவர்கள் மீண்டும் இணையவிருப்பதா தகவல் வெளியாகி கொண்டிருக்கு. இந்த சூழல்ல ரஜினிகாந்த் குறித்து பிரபல பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சில விஷயங்களை பேசியிருக்காரு. இது இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் அது, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது இந்திய சினிமாவில் தவிர்க்கவே முடியாதவர் ரஜினிகாந்த். இதுவரை 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் ரஜினி இப்போது பார்த்தீங்கன்னா வேட்டையன் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. ஜெய்பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கியிருக்கும் அந்த படத்தில் அடுத்ததாக அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வரார். வேட்டையன் படமும் கூலி படமும் ரஜினியோட கெரியரில் நிச்சயமாக பிளாக் பஸ்டர் படமாக அமையும் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரஜினிகாந்துக்கு ஐஸ்வர்யா, சௌந்தர்யா என 2 மகள்கள் இருக்காங்க. இவர்கள் சௌந்தர்யாவுக்கு நடந்த முதல் பிரிவில் முடிந்ததை அடுத்து 2வது திருமணம் செய்து கொண்டார். அதே போல ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் அந்த திருமண வாழ்க்கையும் இப்போது பிரிவில் நிற்குது. மேலும் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் யாத்ரா, லிங்கா என்ற 2 மகன்கள் இருக்காங்க. தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் எப்படியாச்சும் மீண்டும் சேர்த்துவிட வேண்டும் என ரஜினிகாந்த் உள்ளிட்ட குடும்பத்தினர் தீவிரமாக முயன்றாங்க. இருந்தாலும் ஆரம்பத்தில் இவர்கள் இருவருக்கும் அதற்கு இசைத்து கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறாததுனால குடும்பத்தினருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அந்த கொஞ்சமான நம்பிக்கை இப்போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஏனெனில் ஐஸ்வர்யாவோட புகைப்படங்களுக்கு தனுஷ் லைக்கிட ஆரம்பித்ததுனால மீண்டும் இந்த ஜோடி இணைவதற்கு ஆர்வத்தோடு இருக்காங்க என்று கருதப்படுது. இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளர் செய்யாறு பாலு தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் மீண்டும் இணைய போறாருங்க என்ற பேச்சு இருந்து கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரஜினிகாந்த் பீக்ல இருந்தபோது ஐஸ்வர்யா பிறந்தார். அப்போது ரஜினிகாந்துக்கும் லதாவுக்கும் விவாகரத்து என செய்திகள் பரவினது. மேலும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற இயக்கத்தில் ரஜினி சேர்ந்து விட்டார், அதுதான் விவாகரத்துக்கு காரணம் என சொன்னாங்களாம். மேலும் அந்த இயக்கத்தினால தனது போயஸ் கார்டன் வீட்டையே ரஜினிகாந்த் கொடுத்து விட்டார் என்றும் சொன்னாங்க. லதா ரொம்ப குமரி இருக்காரு. ரஜினி வேளச்சேரியில் ஒரு வீடு கட்டி இருக்காரு, அங்கு சென்று விடலாம் என்று ரஜினி சொல்கிறாரு. ஆனால் லதா வர மறுக்கிறார் என்றெல்லாம் பத்திரிகையில் செய்திகள் வந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, தனது 100வது படமான ராகவேந்திரா படத்துக்காக கடும் விரதம் இருக்கிறாரு, துறவியா மாறிட்டாரு என்று மறுபக்கம் வெளியானது. லதாவிடமிருந்து விவாகரத்து பெற ரஜினிகாந்த் முடிவு செய்துட்டாரு. நடிகை மீனாட்சி சேஷாத்திரியுடன் ஏற்பட்ட பழக்கம்தான் அதற்கு காரணம் என்று இன்னொரு செய்தியும் வெளியானது. இவை எல்லாத்துக்கும் உச்சமான ரஜினிகாந்த் லதாவின் குடும்பம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கு. அதனால தான் ரஜினி விவாகரத்து பெற பிடிவாதமாக இருக்கார் என்றெல்லாம் சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் சன்னியாசியாக மாற ரஜினி முடிவெடுத்துட்டாரு. அதன்படி அவர் இமயமலை, ரிஷிகேஷுக்கெல்லாம் செல்ல இருக்காரு. ஆனால் அப்போது தான் ரஜினியின் கனவில் ஐஸ்வர்யாவின் முகம் வந்ததாம். மேலும் ஒரு சாமியார் ரஜினி கிட்ட உனக்கு சந்நியாசம் சரிபட்டு வராத கிளம்பு என்று சொல்லிட்டாராம். அதற்கு பிறகுதான் ரஜினி மீண்டும் வந்து குடும்பத்தோட சேர்ந்தார் என்று சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த மாதிரியா நடந்தது, இல்லை வேற மாதிரி நடந்ததா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும்.